டீ போடுற நேரத்தில் இட்லி மாவில் பஞ்சு போல் போண்டா எப்படி போட்டலான்னு பார்த்துருவோம். நான் 2 கரண்டி இட்லி மாவு எடுத்திருக்கேன். 100 மில்லி பிடிச்ச கப்பில் 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு பதில் கோதுமை மாவு போடலாம், அரிசி மாவும் போடலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை எல்லாம் போட்டு உப்பு, கொஞ்சம் ஜீரகம், பெருங்காயத்தூள் இதையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டுவிடுங்க. அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். இப்போ இதை நல்லா இப்படி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்படி போண்டா போட பக்கத்தில் இருக்கணும். இப்படி பாருங்கள். இதை சூடான எண்ணெயில் போட்டு அடுப்பை நிதானமாக எரிய விடுங்க. எரிய விட்டு ஒரு பக்கம் வந்ததும் திருப்பி போட்டு பொன்னிறமாக வரட்டு மெதுவாக அடுப்பை எரிய விட்டு நீங்கள் வேக வச்சு எடுங்க. இல்லைன்னா மேலே வெந்துடும். ஏன்னா இட்லி மாவு நம்ம. இப்போது போண்டா ரெடி ஆகிட்டு பாருங்கள், சாஃப்டாக இருக்கும்.